ஸோ டாஸ் போட்டுட்டு இருக்காங்க, பார்க்கலாம். போறாங்க அண்ட் முதல் ரைட் இங்க வந்திருக்காங்க ஃப்ரம் த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து முதல் ரைட் அண்ட் அங்க ஆங்கிள் புடிச்சு சூப்பர் நிப்பாட்டி இருக்காங்க அண்ட் முதல் ரைட்டே ஒரு ரைடர் அவுட் பண்ணிருக்காங்க த டீம் கன்னியாகுமரி தலைவாஸ் கேகே தலைவாஸுக்கு இங்க ஒரு சூப்பரான ஸ்டார்ட் ஒரு பாயிண்டோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்லேயே நல்ல ஒரு டிஃபென்ஸோட ஸோ களத்தில் வந்து நம்மளோட ஃபேவரட் பிளேயர் வந்து நம்மளுடைய அபிலாஷ். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்டிங் கேகே தலைவாஸுக்கு 2 பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதிரணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கலை. ஸோ ஆனால் வந்து இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது, இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. ஸோ அந்த முழு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் லீடிங் ஸ்கோர் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க வின் பண்ண போகிறாங்க. நம்பர் 12 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து இங்கே ஒன் செகண்ட் அஜீஷ் வந்திருக்காரு டு கோ ஃபார் த ரைட் அண்ட் சூப்பரான எஃபர்ட்டுங்க, வேற லெவலான ஒரு எஃபர்ட்டு. ரைட் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு அண்ட் எஸ் நம்பர் 6 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக யார் வந்து பெஸ்ட் பிளேயர் வாங்குறாங்க எந்த அணியில் அப்படின்னு பார்க்கலாம். அப்பா வெறித்தனமான ஒரு கேட்சனர் லைன் கிட்ட வரைக்கும் போனாலும் பட் விடலை. ரைட் போறதுக்கு ஃப்ரம் மோகினி பிளாஸ்டர்ஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ஜெர்சி நம்பர் 11 தனசேகர் வீட்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் போர்க்காக வந்திருக்காரு. 3 பேர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. சூப்பர் டேக்கிளுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ரான ஸோ நல்ல ஒரு ஸ்டார்டாக இருந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்லையும் எடுக்க முடியல டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. பட் இட் இஸ் so far going really good for டீம் கேகே தலைவாஸ். நல்ல சான்ஸ் இங்க ஃபுல் ஹவுஸ்ல நல்ல 7 பேர் ஒரு டிஃபென்ஸ் விளையாடி இருக்காங்க. நம்பர் 8 லைனத்தோட விடுவாங்களா? விட மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ 1 போனஸ் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு வின் அண்ட் அந்த மேட்சுமே க்ளோஸாக தான் இருந்துச்சு. 27 பாயிண்ட் கையில் எடுத்தாங்க, 29 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேகே தலைவாஸ் 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த மேட்சுமே நம்ம அப்படி எதிர்பார்க்கலாம். ஸோ ஜெர்சி நம்பர் 9 மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து சுரேந்திரன். ஸோ கண்டிப்பாக அதனோட டீமுக்கு பாயிண்ட்ஸ் தேவை, பாயிண்டோட போவான்னு பார்க்கலாம். ரைட் பண்ணாரு பட் அப்படியே பிடிச்ச ஒரு நல்ல டிஃபென்ஸ். So jersey number 5. So KK தலைவாசல் jersey number 5. So Mari Sindhu. நல்ல கேட்ச் நம்ம மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு எஃபர்ட் இருந்துச்சு அண்ட் இந்த வாட்டி வீட்டு ஒருவரை நம்பர் 14 வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து சக்திவேல் ரைடருக்கு வந்திருக்காரு. அண்ட் 6 பேர் டிஃபென்ஸில் இருக்காங்க. ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் மாற்றி பிளான் பண்ணோம் அப்படின்னு ஒரு முயற்சி. ஆல்மோஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலை பிடிக்கிறாங்க வாய்ப்பு. சூப்பரான ஒரு அட்டம்ப்டோட கையை வச்சு லைட்டாக அந்த லைனை பேஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஸோ 3 பாயிண்ட் இது வரைக்கும் அந்த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 11 பாயிண்ட்ல கேகே தலைவாஸ் வேற லெவலான ஒரு டீம். தனசேகர் அகைன் ரைட்டுக்கு வந்திருக்காரு கார்த்திகா. ஸோ எப்பயுமே பாயிண்டோட வரக்கூடிய தனசேகர் இந்த முறையும் பாயிண்டோட தான் வந்திருக்காங்க. பாயிண்ட்டுங்க. ஸோ 3 பாயிண்ட்ல நம்ம மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ கேம் எந்த நேரத்தில் வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறோம்.
ஜெர்சி நம்பர் 9 சுரேந்திரன், மறுபடியும் சுரேந்திரன் வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து. டீமுக்கு பாயிண்ட் எடுப்பாரா இல்லை டேக்கிளில் முடியுமான்றதை பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிடிக்க வந்தாங்க, ஒரு பாயிண்டோட போயிருக்காரு. ஜெர்சி நம்பர் 8 இங்க வந்திருக்காரு ஃப்ரம் கேகே தலைவாஸ்ல இருந்து பிரதீஷ் சார் நீங்க வந்திருக்காரு ரைடு போறதுக்கு. அண்ட் நல்ல ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. அண்ட் எப்படியாச்சும் அங்கிருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆங்கிள பிடிச்சிருக்காங்க, அந்த ஆங்கிள பிடிச்சி சூப்பரா நிப்பாடி இருக்காரு நம்பர் 14 சக்தி. சுரேந்திரன் மறுபடியும் ரைட் வந்திருக்காரு. ஒரு ஸ்டார் ரைடர் சுரேந்திரன் ஆகணும். இந்த பக்கம் பாயிண்ட் எழுதணும், அந்த பக்கம் என்ன ஆச்சு? எஸ் ரைட் பண்ணிட்டு இருந்தாரு, பாயிண்ட் கிடைச்சிருங்க கேகே தலைவாஸ்க்கு. எதிர்பார்த்தேன் இந்த ஒரு பிஜிஎம், இந்த ஒரு சவுண்டு நம்ம அபிலாஸ்க்கு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இதையும் எதிர்பார்த்தேன் பிஜிஎம் போடுறப்பெல்லாம். அண்ட் ஃபுல் ஹவுஸ்ல 7 பேரோட டிஃபென்ஸ்ல இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் தனுஷ்சேகர் இங்க ரைடுக்கு வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 11 இங்க ரைடுக்கு வந்திருக்காரு ரொம்ப பிரமாதமா. ஸோ ரைட் கவர் லெஃப்ட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே இருக்காரு, லைனை டச் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு டச். எத்தனை பாயிண்ட் அப்படின்றதா இப்போ 2 பாயிண்ட் அப்படின்னு இருக்காங்க அம்பையர்ஸ். நல்ல ஒரு ரைடிங் தனுஷ். மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. லெஃப்ட் ரைடர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ரசிகர் மக்கள் எல்லாமே மேட்ச்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கவன திருப்பலுக்காக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த போட்டியானதை கண்களிப்பதற்காக வருகின்ற இந்தியாவின் தங்க மைந்தன் அர்ஜுனா விருது பெற்ற டைகர் திரு ராஜரத்னம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை உங்களுடைய கரகோஷத்திற்கிடையில் வருகின்றலாமா? ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் them. நன்றி. அவரை பத்தி பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வில் ஸ்பீக் அபௌட் இட். Thank you. So 1 point கிடைச்சிருக்கு கேகே தலைவாஸ்க்கு. ஸோ மறுபடியும் சுரேந்திரன் எம்டி ரைடா இல்லை போனஸோட வந்திருக்காரு. ஸோ சடனாக மறுபடியும் ஒரு ரைடு நம்ம தனசேகர் கிட்ட இருந்து. சூப்பர் டேக்கலா இல்லை பாயிண்ட்ஸோட வருவாரான்றதை பார்க்கலாம். Again, Dhanashekhar and 3 பேர் டிஃபென்ஸ்ல சூப்பர் டேக்கிளான சான்ஸும் இருக்கு. ஸோ there is a good lot of efforts. சூப்பராக அங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பேக் கிக், ஸ்கார்பியன் கிக், அதே நேரத்தில் கவர் வரதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கு. அண்ட் லைனை தொட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். எஸ் அங்கே தொட்டிருக்காரு. நல்ல ஒரு முயற்சி அங்கே இருந்துச்சு. நம்பர் 6 மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து அபிகுமார். பட் அன்பார்ச்சுனேட்லி நல்ல ஒரு பாயிண்ட் இங்கே தனசேகருக்கு மீண்டும் கிடைச்சிருக்கிறது. ஸோ அதே ஒரு நம்பிக்கை சுரேந்திரன். ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து ஒரு போனஸ் பாயிண்டா கிடைச்சிருக்கான்னு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இன்னும் 9 பாயிண்ட் தேவைங்க. ஸோ தனசேகர் பாயிண்ட் இடம் கொடுப்பாரா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 பேர் அப்படியே சமாளிச்சுட்டு இருக்காரு. ஸோ டேக்கிளா இல்லை பாயிண்டா, டேக்கிளா பாயிண்டான்றத பார்க்கலாம். எஸ் சூப்பர். பெரிய கைதுல இருக்கு. ஆங்கிள் பிடிச்சாரு. பிடிச்சதுக்கு அப்புறமா சுரேந்திரன் இருந்தாரு மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து. தொடரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு செஞ்சதுனால பாயிண்ட் எழுந்திருக்காங்க. அண்ட் ஆல் அவுட் பண்ணதுக்காக 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ சுரேந்திரன் அங்கே வந்திருக்காரு இங்கே ரைடு போறதுக்கு நல்ல ஒரு எஃபர்ட். அண்ட்
கண்டிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட், அதாவது நம்பர் 12 நம்ம கேகே தலைவர் அபிலாஷ் அவுட் ஆயிருக்காரு, ஜேஎஃப்சியோடைய பிளேயர். அண்ட் இந்த வாட்டி மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி நம்பர் 8 பிரதீஷன் வந்திருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு டிஃபென்ஸ், அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ராடரியான ஒரு டிஃபென்ஸ் ஃபுல் ஹவுஸில். ஸோ சுரேந்திரன் ஸோ லாஸ்ட் ரைட் மாதிரி பாயிண்ட் கிடைக்குமா பார்க்கலாம். ஸோ 11 பாயிண்ட்ஸில் நம்முடைய மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 22 பாயிண்ட்ஸில் கேகே தலைவாஸ். நல்ல ஒரு க்ளோஸான கால். அகெயின் 5 பேர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஜெர்சி நம்பர் 9 இங்கே ரைடுக்கு வந்திருக்காரு மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து. நல்ல ஒரு ஸ்டார்டிங் சுரேந்திரனுக்கு. அண்ட் இருந்தாலும் கடைசி நொடியில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க அழகாக ஒரு டச் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாயிண்ட்ஸை கொடுக்காம நம்முடைய கேகே தலைவாஸ் 22 பாயிண்ட்ஸில் லீடிங் இருக்காரு தனசேகர். ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் ஸோ ரைட் வந்திருக்காங்க. ஜெர்சி நம்பர் 14 ஸோ சக்திவேல் டீமுக்கான பாயிண்ட்ஸை எடுத்துட்டு வருவாரான்றதை பார்க்கலாம். ஒரு வேலையான கேம் பிளே, ரைட் லெஃப்ட் மூவ் ஆகிட்டு கடைசி நிமிஷத்தில் அங்கே ஒரு பாயிண்ட் அட் லாஸ்ட் மூமெண்ட். ஸோ பேக் லைன் விட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னு அதன் காரணமாக ஒரு பாயிண்ட் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. கேகே தலைவாஸுக்கு தனசேகர் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கார் ரைடுக்கு. ஸோ இந்த முறையுமே பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு தனசேகர். ஸோ கேப்டனும் கூட நம்முடைய கன்னியாகுமரி தலைவாஸ்லேருந்து ரைட் வந்திருக்காங்க. ஸோ 23 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஸோ டிஃபென்ஸ் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணாங்க, அவர் விடவே இல்லை. மறுபடியும் லைன் கிட்ட போயிட்டு ஒரு பாயிண்டோட தான் வந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டி அங்கே நல்ல ஒரு ரைட் வந்த உடனே அங்கே ஒரு டோ டச் நல்ல சேஞ்ச் நம்பர் 8. ஸோ அங்கே ஒரு சப்ஸ்டியூஷன் சேஞ்ச் நம்பர் 8 அங்கே வெளியேறாரு. டீம் கன்னியாகுமரி தலைவாஸ் பிரதீஷன் அண்ட் நம்பர் 2 கமிங் இன் எல்தோஸ். பதினோரு பாயிண்ட்டுங்க. 11 பாயிண்ட் லீடிங்ல கேகே தலைவாஸ். சக்தி களத்துல இருக்காருங்க. சக்திவேல் கமான். நல்ல ஒரு ரைட் இது வரைக்கும் சக்திவேல் கிட்டே அங்கே ஒரு சூப்பரான புடி முயற்சி பண்றாரு நல்லாவே. பட் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டாக்கில் நாங்கள் ஒரு. ஸோ இன்றைய நாளுடைய 2வது மேட்ச் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் நல்ல ஒரு எம்டி ரைட், பட் இருந்தாலும் நல்ல ஒரு இதாக இருந்துச்சு ஃப்ரம் தனசேகர். மீண்டும் ஒரு வாட்டி நம்பர் 9 இங்கே வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 9 சுரேந்தர் வந்தாரு ஃப்ரம் மோகினி விட்டுருக்காரு. அண்ட் தனசேகர் அகெயின் தேர்ட் ரைட் டூ ஆர் ரைட். சவுத் ஆயிருக்காரு, அது கன்ஃபார்ம் தான். பட் ஒரு பாயிண்ட் எடுத்தாரு, அது இல்லைன்னு ஆயிருக்கு இப்போ. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் போயிருக்கு நம்முடைய மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு. பிடிச்சிட்டாங்க. 1 பாயிண்ட் கேகே தலைவாஸ்க்கு. ஸோ சுரேந்திரன் இவருமே ஒரு பெஸ்ட் பிளேயர். நம்பர் 2 எல்தோஸ் வந்திருக்காரு ரைட் போடுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ரைடர் இப்போ இல்லை. அண்ட் எல்தோஸ் புது ரைடர் இங்கே வந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபுல் ஹவுஸ், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஹவுஸில் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 6 பேர்
டிஃபென்ஸ்ல ரைட் லெஃப்ட் சொல்லிட்டு கார்னர் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க டோர் டச் ஏதாச்சும் வந்திருக்கா? ஆமா வந்திருக்கு. எஸ் இட் இஸ். தனஜயன் வந்தாரு விடலைங்க. So 1 point KK தலைவாஸ்க்கு. சக்திவேல் ரைட் வந்தார். அவர் அவுட் ஆயிருக்காரு. நம்பர் 5 இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டீம் KK தலைவாஸ்ல இருந்து நம்பர் 5 ரைட் வந்திருக்காரு மாரி செல்வம். நல்ல ஒரு ஈஸியான ஸ்டார்ட் அண்ட் ஆங்கிள பிடிச்சி நிப்பாட்டலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்க நேரத்தில் சூப்பர் பா. ஒரு நல்ல டிஃபென்ஸ்னே சொல்லலாம். ஓகே So 29 points la KK Talivas and 16 points la Mohini Blasters. என்ன ஷெட்ச் பண்ணால போகியுமே பிடிக்க முடியல. So third right duade right. So பரபரப்பா போயிடுச்சு. So தனசேகர் சூப்பர் டேக்கிள் இந்த பக்கம் கிடைக்குமா? பிடிக்க ட்ரை பண்றாங்க. அவருக்கு லைட் வராரு பார்க்கலாம். சூப்பர் டேக்கிளா? எஸ் சூப்பர் டேக்கிள் கிடைச்சிருக்குங்க. தனசேகர் வெளில போயிருக்காரு. ஸோ கமான் அப்படியே பாயிண்ட்ல வந்து ஒரு சேஞ்சை கொடுப்பாங்களா? ஜெஸ்ஸி நம்பர் 14. empty way from Mendoz. ஸோ சக்திவேல் மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து இன்னும் பாயிண்ட்ஸ் தேவை ட்ரை பண்ணாரு. ஸோ 2 பாயிண்ட் சூப்பர். பிகாஸ் டைம் நெருங்கிட்டே அப்படின்றது தான் இங்கே KK தலைவாஸ்க்கு டீம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா 9 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு ஜெர்சி நம்பர் 14 மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து சக்திவேல் கிட்ட நல்ல அட்டெம்ப்ட். பட் இருந்தாலும் அவங்க ஒரு வேற லெவலான ஒரு குடி அண்ட் நல்ல ஒரு டிஃபென்ஸ் கன்னியாகுமரி தலைவாஸ் கிட்ட இருந்து ரைடர் அவுட் அண்ட் தான் சீக்கிரம் உள்ள வந்திருக்காரு. ஸோ தேர்ட் ரைட் duade right. ஸோ லாஸ்ட் 3 மினிட்ஸ்ங்க. தேர்ட் ரைட்ல இருக்கோம். கடைசி 3 நிமிஷம். 10 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க KK தலைவாஸ். ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் நேரத்தை கழிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இருக்கிற சில வினாடிகளில் எப்படியாச்சும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலான ஒரு ஜம்ப். கமான் ஒரு கைதல எடுக்கலாமா? எஸ் 9 வெளியே வந்திருக்காரு அண்ட் 1 உள்ள வந்திருக்காரு ஸ்ரீராம். வந்த உடனே ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு ஃப்ரம் த டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் 6 பேர் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. நல்ல ஒரு டிஃபெண்டிங் டீமாக வந்துருக்கு. ரெடி டீமாக வந்துருக்கு. சான்ஸ் ஒரு வாய்ப்பு அங்கே தொட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அண்ட் தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட். சகி ஒரு குயிக்கான ரைட் ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காரு. நல்ல ஒரு குயிக்கான ரைடாக இருந்துட்டு இருக்கு. லெஃப்ட் ரைடர் நல்ல ஒரு சான்ஸ் அங்கே ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. பேக் தாண்டி போயிருப்பாங்க. அந்த பவுண்டரி லைன் தாண்டி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அண்ட் புடியாங்க சூப்பராக டைவ் அடிச்சு காலை குறி வச்சு அங்கே பிடிச்சிருக்காரு சூர்யா. லெஃப்ட் கவர் ஃப்ரம் த டீம் கன்னியாகுமரி தான் வந்திருக்காங்க. நிச்சயமா எஸ். இந்த மேட்சை வின் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட டாப்ல இருப்பாங்க அண்ட் ஸோ தட் வில் பி குட் ப்ளஸ் பாயிண்ட் அட்வான்டேஜாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நம்பர் 11 இங்கே மோகினி பிளாஸ்டர்ஸ்லேருந்து ரைடுக்கு வந்திருக்காரு தனஞ்சயன் அண்ட் அவரை வந்து சூப்பராக இங்கே பொருளை கட்டியிருக்காங்க. த டீம் KK தலைவாஸ் அண்ட் 1 பாயிண்ட். சூப்பர் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாங்க. கமான் எல்லாருமே எஸ். ஸோ இந்த மேட்ச் ரொம்ப அழகாக வின் பண்ணியிருக்காங்க KK தலைவாஸ். ஸோ நல்ல லீடிங் ஸ்கோர். ஸோ 34 பாயிண்ட்ஸில் இந்த மேட்ச் ரொம்ப அழகாக